வணக்கம் வெபுட் வியூவர்ஸ், நீங்கள் பார்க்க வெபுட் சேனல். நான் எங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம எய்டா அண்ட் காகியா, ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் சொல்லி நம்ம போருட்டோலி நம்ம நருட்டோலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அண்ட் நம்ம காகியா யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஓட்சுட்சுகி அந்த ரியல் பிகினிங் ஆஃப் ஆல் கிளான்ஸ். ஐ மீன் நம்ம ரியல் காட் மதர் கூட சொல்லலாம் எல்லாருக்குமே. நம்ம நருட்டோ, நம்ம சாஸ்கே, செஞ்சு, சுச்சிகாஸ், நம்ம உசுமாக்கிஸ், ஹியூகாஸ் அண்ட் அதுக்கப்புறம் நிறைய கிளான்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஹகுரோமா ஹமோரோட அம்மா. அண்ட் நம்ம எய்டா யாருன்னு கேட்டிங்கன்னா ஷீ இஸ் ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஹூ ஹேஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் பவர். எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆம்னிபொட்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு பேருமே நம்ம ஒரு கம்பேரிசன் வீடியோ மாதிரி சொல்ல முடியாது. பட் இந்த ரெண்டு பேரோட பவர் தான் நம்ம கம்பேரிசன் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காகியா பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிமென்ஷன் போர்ட்டல் வந்து போய் அவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இந்த டிமென்ஷன் போர்ட்டல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு டிமென்ஷன் மாறுறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் இது எல்லா ஓட்ஸுஸ்கையாலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், பண்ண முடியும். ஏன்னா ரெனேகான் இருக்குது. ஸோ ரெனேகான் மூலிமா சில ஓட்ஸுஸ்கையால் வந்து போய் அதை பண்ண முடியும். பட் நம்ம காகியோட பவர் வந்து போய் அந்த வேறு மாதிரியான ஒரு பவர். பிகாஸ் அவங்களால வந்து டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் வந்து ஒரு ஸ்னாப்லேயே வந்து போய் மாற்ற முடியும். இது வந்து போய் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கஷ்டமான பவர். ஏன்னு கேட்டிங்கன்னா சிம்பிளாக சொல்லலாம், இந்த பவர் வந்து நம்ம டிமென்ஷன்ஸ் வந்து மாற்ற ரொம்ப கஷ்டம். பிகாஸ் ஒரு ஓட்ஸுஸ்கையால் வந்து ஒரு டைமில் தான் வந்து டிமென்ஷன் வந்து மாற்ற முடியும். பட் நம்ம காகியோ வந்து பண்ணும்போது அவங்க திடீர்னு மாற்றுவாங்க. அண்ட் நீங்கள் நம்ம நருட்டோ நம்ம சாஸ்கே கடைசி ஃபைட்லையும் நீங்கள் பார்க்கலாம். நம்ம காகியோ ஃபைட்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவங்க எத்தனை டிமென்ஷனுக்குள்ள வந்து போயிருப்பாங்கன்ட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஓபிட்டோக்குமே அந்த பவர் இருந்துச்சு. பட் ஓபிட்டோட லிமிட்டட் டு ஒன் டிமென்ஷன். ஸோ நம்ம ஓபிட்டோவில் வந்து நம்ம காமி யூஸ் பண்ணி ஒரே ஒரு டிமென்ஷன் மட்டும் தான் போக முடிஞ்சிச்சு. பட் நம்ம காகியா அந்த மாதிரி கிடையாது, அவங்களால வந்து பல டிமென்ஷன் போக முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம எய்டோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா எய்டோட பவர் வந்து நம்ம டிமென்ஷனில் ட்ராப் பண்ணி வைக்கிறது. ஐ மீன் இவங்களால வந்து ஒரு ரியாலிட்டியும் மாற்ற முடியும் அண்ட் ரியாலிட்டியில் ஒரு டிமென்ஷனையும் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது எப்படா இந்த பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ எய்டா வந்து ஒரு ஓட்ஸுஸ்கியாக நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. பட் எய்டா வந்து ஓட்ஸுஸ்கி இல்லை, பட் அவங்கள்ட்ட ஓட்ஸுஸ்கி பிளட் இருக்குது. ஆனால் வந்து அது ஒரு மேட் ஆஃப் ஓட்ஸுஸ்கி அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இந்த பவர் எப்படி இவ்வளோ பெரிய பவர்? பிகாஸ் நம்ம காகியால் கூட வந்து டிமென்ஷன் ட்ராப் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டிமென்ஷன் ட்ராப் பண்ணலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தவங்களை அந்த டிமென்ஷனில் கூட்டு போயிட்டு அவங்க வந்து அந்த டிமென்ஷனில் வச்சுட்டு அப்படியே திருப்பி வெளில வந்துட்டாங்கன்னா அந்த டிமென்ஷனையும் அவங்களால வெளில வர முடியாது. இதே மாதிரி தான் நம்ம காமுயிலையும் வந்து நடந்திருக்கும். அண்ட் இந்த மாதிரி வந்து நம்ம காகியாவிலையும் பண்ண முடியும், நம்ம டிமென்ஷன் ட்ராப் பண்ண முடியும். பட் நம்ம எய்டோட பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா எய்டோட ஃபுல் ஃப்ளெஜ்ட் பவர் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ரியாலிட்டி சேஞ்ச். இந்த ரியாலிட்டி சேஞ்ச் நம்ம போருட்டோலே பார்த்துக்கலாம். நம்ம போருட்டோ காவாக்கியோட ரியாலிட்டி வந்து எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து நமக்கு வந்து இவ்வளோ வரைக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணது லேட்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டேன். பட் கரெக்டான டைமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இவங்க பவரை பற்றி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்கள் பவர் வந்து எப்படி தான் நம்ம நருட்டோவை வெளில கொண்டு வரதுக்கு யூஸ் பண்ணலாம், நம்ம நருட்டோட டிமென்ஷன்லேயும் நம்ம இவங்களை எப்படி கொண்டு வரலான்னு கேட்டிங்கன்னா காகியாவில் ஹெல்ப் பண்ண முடியுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். நிறைய பேர் இதை கேட்டு நீங்கள் கூட நம்ம காகியா வந்து எந்தளவுக்கு திருப்பி யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஐ மீன் நம்ம திருப்பி நம்ம காகியா வராங்கன்னா அவங்க வந்து நம்ம போருட்டோவில் எந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம காகியா திருப்பி வரதுக்கு வந்து ரெண்டு வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன விஷயம் கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம காகியா திருப்பி வந்தால் நம்ம போருட்டோக்கு வந்து அவங்களால ஜோகன் பற்றி சொல்லிக் கொடுக்க முடியும். எஸ், நம்ம போருட்டோ வந்து அஃபிஷியலாக நம்ம ஜோகன் கற்றுக்கணும். ஏன்னா ஜோகன் இல்லாமல் வந்து அவரால் வந்து ஓட்ஸுஸ்கிஸை வந்து நிறைய டைம் ஃபைட் பண்ண முடியாது. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவார் நம்ம ஜோகன் இல்லைனா. ஆனால் நம்ம ஜோகன் இருந்தால் மட்டும் பத்தாது, நம்ம ஜோகன் இருந்துமே அவர் வந்து இன்னொரு விஷயங்களும் பண்ணணும். அந்த இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம போருட்டோ நீட்ஸ் டு டூ ஒன் திங். என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜோகனை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நம்ம ஓட்ஸுஸ்கி கூட நிறைய ஃபைட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்ம ஓட்ஸுஸ்கி ஒருத்தருக்குமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பவர்ஸ் இருக்குங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம வந்து குறையே போட முடியாது. ஐ மீன் நீங்கள் வந்து நம்ம ஓகே இவனுக்கு வந்து இவ்வளோ பவர்ஸ் நம்ம ஓட்ஸுஸ்கி ஈஸியாக டிஃபீட் பண்ணவும் முடியாது. ஸோ அதுக்கான ஒரு போருட்டோ வந்து அவங்களோட எஃபர்ட் எடுத்தால் மட்டும் தான் பண்ண முடியும். ஏன்னா கோட் ஃபைட்டிங் மாதிரி இருக்காது. அந்த க்ளோன்ஸ் நம்ம சொல்கிறோம்ல, நம்ம டிவைன் ட்ரீ க்ளோன்ஸ், இந்த 10 டெய்ல்ஸ் மூலிமா வந்து உருவாக்கப்பட்ட க்ளோன்ஸ், நம்ம சாஸ்டே க்ளோன், நம்ம பக் க்ளோன், அப்புறம் நம்ம மியூகி க்ளோன், இந்த மாதிரி க்ளோன்ஸ் தான் இருக்காங்களே, இஷ்கி க்ளோன்லாம் இருக்காங்கல்ல. ஸோ இவங்களை டிஃபீட் பண்ணுறது கூட வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பட் இந்த க்ளோன்ஸ் வந்து நம்ம ஓட்ஸுஸ்கி கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம காகியோ வந்து கண்டிப்பாக வேணும். இன்னொரு விஷயம், நம்ம காகியோவில் நம்ம நருட்டோவை அட்லீஸ்ட் எந்த டிமென்ஷன் இருக்காருன்னு சொல்லி ட்ராக் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம நருட்டோ இஸ் ரீஎன்கார்னேஷன் ஆஃப் நம்ம அசுரா. அண்ட் அசுரா யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹகரோமோட பையன். நம்ம ஹகரோமோ பையன், ஐ மீன் அவங்க ஹகரோமோ வந்து பையன் யாரோட பையன்னு கேட்டிங்கன்னா நம்ம காகியோவோட பையன். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நருட்டோ டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிராண்ட் மதர் அப்படி சொல்லணுமா, இல்லை டேரெக்டாக வந்து மதர் சென்ஸில் தான் வருவாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து நம்ம டிஎன்ஏ வந்து நம்ம ஓட்ஸுஸ்கி டிஎன்ஏ நருட்டோட்டி வந்து இருக்குது. இப்படி பார்க்கும்போது போருட்டோக்கு வந்து நம்ம நருட்டோ எங்கே இருக்கான்னு சொல்லி காட்டுறதுக்கு நம்ம காகியாவில் மட்டும்தான் முடியும் நான் நினைக்கிறேன். ஏன்னா எய்டா வந்து முடியும், பட் எய்டாக்கு வந்து இவங்க பவர் என்னன்னு சொல்லி இன்னுமே அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிகாஸ் நம்ம எய்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ன தான் நம்ம காகியா வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாலும் நம்ம எய்டாக்கு வந்து அவங்க பவர் வந்து என்னென்னு தெரியல.
ஸோ இந்த பவர் தெரியாத காரணனால நம்ம எய்டாவில் வந்து இந்த ரியாலிட்டியில் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண சான்ஸ் கம்மி தான். ஏன்னா அவங்க இந்த ரியாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ண காரணமே எப்படி நம்ம வேண்டா மேக்ஸிமம் ஐ மீன் நம்ம எல்லாருமே மார்வல் பார்த்துருப்போம். ஆனால் நம்ம வேண்டா விஷயத்தில் எப்படி நம்ம வேண்டா வந்து அவங்களுக்கு தேவையில்லை. ஐ மீன் அவங்க வந்து அந்த ரியாலிட்டியை மாற்றணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பவரே வந்து ரியாக்ட் ஆகி இந்த ரியாலிட்டி வந்து மாற்றிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த வாண்டா வந்து நம்ம ரியாலிட்டியை மாற்றினதுக்கு வந்து அவங்க ஒரு சோலான ஒரு ரீசனான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அவங்களுக்கு தெரியாமே வந்து இந்த ரியாலிட்டி மாறி இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஹோல் திங் ஆஃப் லைக் அந்த ரியாலிட்டியோட பவரே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வாண்டா மேக்ஸிமம் மாதிரியே வந்து நம்ம எய்டாவான்னு கேட்டிங்கன்னா, ஸோ 2 பேரோட பவருமே வந்து கொஞ்சம் சேம் தான். நீங்கள் பார்க்கும்போது நம்ம ரியாலிட்டி தான் மாறி இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து நம்ம எய்டாவிலையும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ட்ரூவாக வந்து அவங்களாலையும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம எய்டா இந்த ஒரு ஹோல் விஷயத்தையுமே வந்து மாற்றணும்னா, அவங்க பவரை யூஸ் பண்ணால் அவங்களுக்கு வந்து அந்த பவரை லேர்ன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ நம்ம எய்டா அந்த பவரை லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லை அந்த பவரை பற்றி அவங்களுக்கு வந்து இன்னுமே எதுவும் தெரியாது. அவங்களுக்கு இந்த பவர் எப்படி கிடச்சிச்சின்னு கூட சொல்லி நம்ம எய்டாக்கு வந்து தெரியாது. பிகாஸ் எய்டாட்ட வந்து ஷெனகான் இருக்குது. அந்த ஷெனகான் மூலியமாக வந்து இதெல்லாம் பண்ண முடியும். பட் அந்த பவரை பற்றி அவங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியாது. அந்த ஐஸ் பற்றியுமே வந்து நம்ம பொருட்டோன்னு நம்ம யாருக்குமே தெரியாது. பிகாஸ் அந்த ஐஸ் வந்து நம்ம ரெனகான், ஷெரிங்கான் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு திங். அப்படி இருக்கும்போது அந்த ஐஸ் பற்றி நம்ம காகுயாவுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் நம்ம காகுயாவுக்கு இவ்வளோ விஷயங்கள் தெரியுங்கன்னு அப்படின்னு சொல்கிறீங்க ப்ரோன்னு கேட்டிங்கன்னா, காகுயா இஸ் ஒன் ஆஃப் த ஹையர் ரேங்க் நான் சொல்ல மாட்டேன். பட் அவங்களுக்கு வந்து நம்ம ஓட்சுட்சுகி பற்றி அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஹேட் இருக்குது. ஸோ நம்ம ஓட்சுட்சுகி எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பிரைம் ஸ்பீசிஸ் தன்னதானே வந்து மிகப்பெரிய ஒரு சூப்பர்மேன் ஸ்பீசிஸ் மாதிரி சொல்லலாமே. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க தான் கெத்து அப்படின்னு நினச்சிட்டு நம்ம பொருட்டோவில் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு ஸ்பீசிஸில் ஒருத்தவங்க வந்து தன்னோட ஓன் ஸ்பீசிஸை ஹேட் பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சீக்ரெட் தெரிஞ்சிருக்கும். அண்ட் காவியாவுக்கு வந்து நம்ம சீக்ரெட் தெரிஞ்சு தான் அந்த சக்ரா ஃப்ரூட் வந்து அவங்க சாப்பிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஓட்ஸுக்கு எதிராக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காவியா லைக் 2 ஹார்ன்ஸ். ஸோ அவங்க வந்து ஒரு ஹையர் ரேங்க்ஸ் தான். பட் இந்த ஒரு இஸ்கியோட க்ரூமெட்டில் அவங்க ஒன் ஆஃப் த லோயர் ரேங்காக இருந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எர்த் மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளானட், சக்ரா வந்து அதிகமாக இருக்கிற பிளானட் நம்ம எர்த்துன்னு சொல்லி ஒருத்தர் நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பிளானட்டை நம்ம காகியா கண்ட்ரோலில் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னா, லைக் நீங்கள் அப்போ பார்த்துக்கணும் காகியோட ரேங்கிங்ஸ் வந்து அந்த ஒரு ஓட்ஸ்கி கும்பலில் எந்த அளவுக்கு வந்துருக்குன்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம காகியா வந்து தி மோஸ்ட் பிக்கஸ்ட் திங்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த எல்லா விஷயமும் வந்து தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஜோகன் பற்றி அவங்களுக்கு வந்து தெரிய சான்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம காகியா அந்த ஒருத்தரை நம்ம ஜோகன் கார்டு கூட பேசுகிற அளவுக்கு கூட நம்ம காமிச்சிருப்பாங்க. அண்ட் அவங்களோட கர்மா அந்த பிளாக் ஜெட்ஸுவாக இருக்கும். ஐ மீன் அவங்க கர்மாவுக்கு வந்து ஒரு உருவமே கொடுத்துருப்பாங்க தவிர கர்மாவாக அந்த வந்து வச்சிருக்க மாட்டாங்க. எஸ் நம்ம ஓட்ஸ்க்கு நம்ம பொருட்டோவில் பார்க்குறது வந்து நம்ம கர்மா தான். பட் நம்ம பிளாக் ஜெட்ஸும் நம்ம பார்த்துருப்போம்னு நம்ம நருட்டோவில். ஸோ அதுவுமே ஒரு டைப் ஆஃப் கர்மா தான். பட் நம்ம காகியோட கர்மா மட்டும் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் அது வந்து ஒரு ஓன் திங்கிங் இருக்கும். அந்த ஓன் மதரை வந்து எப்படி காப்பாற்றுன்னு சொல்லி நம்ம பிளாக் ஜெட்ஸும் வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த ஹோல் கான்செப்ட்மே வந்து நம்ம காகியா வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல் காட்டுது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம காகியா கண்டிப்பாக அந்த நம்ம ஓட்ஸுக்கு சீக்ரெட்ஸ் அவங்களுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி நம்ம நல்லா பார்த்துருப்போம். பிகாஸ் நிறைய இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் காகியோட பவர்ஸ் எக்ஸாக்ட்லி வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாகா நம்ம காகியோட்ட இருந்துச்சு. ஆனால் அது இப்போ நம்ம ஹீமாவாரிட்ட வந்து இருக்குது. ஆனால் ஹீமாவாரியால் அந்த பவரை வந்து ஃபுல்லாக அவேக்கன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் மேபி நம்ம காகியா கூட வந்து சொல்லித்தரலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹினாட்டாட்ட அந்த ஐஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். பியூரஸ்ட் பியாகா நம்ம ஹினாட்டாவோட ஐஸ் அண்ட் நம்ம ஹனாபியோட ஐஸ். அதனால வந்து நம்ம டொனேரி வந்து நம்ம டென்சேகான அவேக்கன் பண்ணுறதுக்கு நம்ம ஹனாபியோட ஐஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனால் நம்ம ஹினாட்டா வந்து மேரி பண்ண நினச்சது வந்து ஏன்னா அவங்களுக்கு இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக வந்து அதுதான் வந்து நம்ம காகியா லெவலுக்கு வந்து பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பியாகான்னு வந்து இருக்கும். ஈவன் அந்த குழந்தை வந்து டென்சேகான்லேயே பிறக்கும். ஈவன் மேபி ஜோகனில் கூட பிறந்திருக்கலாம். ஸோ ஐ திங்க் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து இருக்கும். ஒரு ஃபேன் மேட் கான்செப்ட் வச்சுப்போமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான சைல்டு வந்து அந்த மேபி சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம காகியா வந்தாங்கன்னா இப்போ நிறைய விஷயங்கள் சான்சஸ் இருக்குது. ஆனால் நம்ம எய்டா அந்த பவர் வந்து எப்படியாவது கற்றுக்கணும். ஸோ அந்த ஹோல் வீடியோட ஒரு விஷயமே வந்து நம்ம எய்டா எப்படி இந்த பவர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க, நம்ம காகியா வந்து நம்ம எய்டாக்கு வந்து இந்த பவர் வந்து யூஸ் பண்ணுற சொல்லித்தரலாமா. ஏன்னா நம்ம எய்டாவோட பவர்ஸ் ரொம்ப ரொம்ப ஒரு காஸ்ட்லியான பவர்ஸ் அண்ட் யார்கிட்டுமே இல்லாத பவர்ஸ். பட் அதை வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல. ஸோ ஒரு டைம் அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா எப்படி நம்ம வேண்டாம் மேக்ஸிமம் வந்து அவங்க பவர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாமல் ஃபஸ்ட் இருந்தாங்களோ அதேமாதிரி இவங்களுமே வந்து அந்த பவர்ஸ் வந்து கண்ட்ரோலில் கொண்டு வந்தாங்கன்னா லைக் ஷீ வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் கேரக்டர்ஸ். அண்ட் இஃப் நம்ம கவாக்கி நம்ம போர்ட்டோ ஜாயின் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன்.
கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் நம்ம போருட்டோக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நம்ம எய்டாக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கவாக்கி. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கவாக்கி கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சைடில் இருக்காரோ, அவர் கெட்ட சைடில் இருந்தாலுமே அவர் கூட தான் இருப்பாங்க. நல்ல சைடில் இருந்தாலுமே அவர் கூட தான் இருப்பாங்க. ஸோ ஐ திங்க் அதுதான் வந்து ஹேப்பனிங் நினைக்கிறேன். அண்ட் ஷி ஹாஸ் ஆல்சோ எ குட் ரிலேஷன்ஷிப். ரொம்ப ஒரு மோசமான ரிலேஷன்ஷிப் இல்லை நம்ம சாரதா கூட. ஐ திங்க் அது நல்லா நடக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நீங்கள் டைம் ஸ்கிப்போட ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்ட்டு. ஐ திங்க் நம்ம எய்டோட பவர்ஸ் வந்து அவைக்கன் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம காகியா வரணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எனக்கு சொல்லி மறக்காமல் கமெண்ட் லீவ் பண்ணுங்க guys. And then this host passing off. So goodbye friends.